முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எழுதி முரசொலி நாளிதழில் வெளியிடப்பட்ட ஒய்யார கொண்டையாம் தாழம்பூவாம் என்னும் புத்தகத்தை கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் பொதுமக்களுக்கு வழங்கியது தொடர்பாக போடப்பட்ட வழக்கு தொடர்பாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் JM1 நீதிமன்றத்திற்கு வந்தார். வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ், NR விக்ரம், மருதுபாண்டியன், வினோத்குமார், சின்னத்துரை, அன்பு செழியன், வெங்கடாச்சலம், விஜயசேகரன், தாமோதரன், லிங்கராஜா, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன், பத்மநாபன், ராஜா, ஆனந்த், சோமசுந்தரம் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் VI பத்ருதீன், மார்க்கெட் மனோகரன், நாகராஜ் மற்றும் பாலன், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் டவுன்பா ஆனந்தன், பொறியாளர் அணி அமைப்பாளர் நா. பாபு, ராமநாதன், சபரி கோபால், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் ஹைவேஸ் தண்டபாணி மற்றும் அக்ரிபாலு, பாலசுப்ரமணியம், கஸ்தூரி அருண், தினேஷ், CN வேணுகோபால், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் உடன் இருந்தனர். 2014ஆம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒய்யார கொண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருக்குதாம் ஈரும் பேணும் என்கின்ற ஒரு கடிதத்தை, முரசொலியில் எழுதிய கடிதத்தை புத்தக வடிவில் அச்சடித்து அந்த புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தேன். நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பீளமேடு பகுதி கழக செயலாளராக இருந்த நேரத்தில் அப்படி விநியோகம் செய்த நேரத்தில் வேண்டுமென்று அதிமுகவினர் அந்த புத்தக தொகுப்பினை பொதுமக்களிடத்தில் வழங்கக்கூடாது என்று சொல்லி தகராறு செய்து அந்த இடத்துல பிரச்சனையை கிளப்பினார்கள். அந்த பிரச்சனை தொடர்பாக வேண்டுமென்று என் மீதும் என்னை சார்ந்தவர்கள் மீதும் பொய் வழக்கு புனையப்பட்டது. அந்த பொய் வழக்கு தொடர்பாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வருகிறேன். மீண்டும் அந்த வழக்கு வருகின்ற 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகளில் தொடர்ந்து நாங்கள் ஆஜராகி வருகின்றோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எழுதி